விக்னேஸ்வராய நமகம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஏற்கனவே விசுவாவச ஆண்டு நாம கடந்து வந்துட்டோம். பராபவ ஆண்டை நாம கடக்கிறோம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிகாரங்க அனைவருக்கும் சொல்றேன், இந்த பொறுமை, நிதானம், பிரதானத்தை கடைபிடிப்பது என்பது ரொம்ப முக்கிய தருணமாக இருக்கு. இந்த நேரத்துல பொறுமை தேவை, நிதானம் தேவை. ஏன்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து 2வது மாசம் நம்ம வைகாசி மாசமே நம்மளுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கத்தாலையும் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி நடைபெற்ற பிறகுதான் நம்ம துன்பத்திலிருந்து விடுபடுகின்ற அமைப்பாக மாறும். அதனால பொறுமை எடுத்துங்க, நிதானத்தை எடுத்துங்கனாவே போதுமானது. தனித்து வாழுகின்ற தன்மையெல்லாம் சில பேருக்கு அதாவது இப்படி சொல்ல, குடும்ப வாழ்க்கையாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், 2ஆம் இடத்துல சனி பகவான் இறைந்து சென்றிருக்காரு. இந்த தமிழ் புத்தாண்டு ராகு கேதுகளுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம், ஐப்பசிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓரளவுக்கு மனமாற்றத்துல இருந்து வந்த பிரச்சனை விலகும், குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனை விலகும், கணவன் மனைவி குறைவுத்து வேறுபாடுல பிரச்சனை விலகும், பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தை, அடுத்த ஒருத்தை பத்தி விமர்சனம் பண்றது முதல்ல நிறுத்திக்கணும், அடுத்த ஒருத்தை பத்தி பேசுறதை நிறுத்திக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே போதும். எவன் ஒருவன் எதை அடக்காவிட்டாலும் நாவினை அடக்கி தீரணும். இது ரொம்ப முக்கிய தருணம் என்று கூட சொல்லுங்க. இந்த நேரத்துல பராபவ ஆண்டு தனித்தன்மையோட வாழ வைக்கின்ற ஆண்டாக மாறும். கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. நிறைய பேர் தெரியாதனமா நான் வீடு வாங்குறேன், வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமா கடன் வாங்கிட்டு எங்கன்னா போயிட்டு மாட்டிக்க போறீங்க. அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் தலையீடு, அடுத்தனுடைய தலையீடு எந்த காரணத்தை கூட குடும்பத்திலையும் சரி நம்மளிடத்திலும் இருக்காம பார்த்துக்கிறது ரொம்ப நன்மையை தரும். ஐப்பசி மாதம் கழித்து உங்கள் ராகு கேதுகள் பயிற்சி நடந்த பிறகு உங்க வாழ்க்கையில நிறைய திருப்புமுனை ஏற்படும். அந்த பயிற்சிக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், வேலை வாய்ப்புகளாகட்டும், எல்லாத்திலையுமே ஒரு ஜாம்பவான ஜொலிக்கிறதுக்கான அமைப்புகள் நிறைய பேருக்கு வேலை கூட இழந்துட்டு நிற்பாங்க. இந்த வைகாசிக்கு அப்புறம் நான் வேலை செய்யலை, என் உடம்பு உபாதையா இருக்குது, அது மாதிரி தொந்தரவுகள்லாம் அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் காணப்படும். அதுல பொறுமையை மட்டும் எடுத்துக்கங்க. அதாவது எது சொல்றமோ இல்லையோ, இந்த கொடுக்கல் வாங்கல், வேலை, கடன் சார்ந்த விஷயத்துல முற்றிலும் கவனத்தை எடுத்துக்கணும். பார்ட்னர்ஷிப்ல கவனத்தை எடுத்துக்கணும். கணவன் மனைவி உறவுல கவனத்தை எடுத்துங்க. அதுவே உங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும். கடனோ, கடன் சார்ந்த விஷயமோ, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அதுபோல பெற்றவர்களுடைய அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புல கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. முக்கிய தருணமே திருமண உறவுகள் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா சக்சஸ் கொடுத்துரும். இந்த ஆண்டு திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயத்துல இருந்தவங்க தள்ளுபடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் எதிர்பார்த்திருந்தா கும்பராசிகாரங்களுக்கு இதில் எலிஜிபிள், எல்லாத்திலையும் ஒரு பெரிய மெச்சூரிட்டி தருகின்ற அமைப்பாக மாறும். நான் இல்லைன்னே சொல்ல. ராகு கேதுகள் பெயர்ச்சி ஐப்பசிக்கு அப்புறம் தான் நல்ல முன்னேற்ற பாதை எடுத்து சொல்லும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.